வணக்கம். தமிழா நீ பேசுவது தமிழா. மக்களிசை பாடகர் சங்கை திருவுடையார். இந்த பேரை கேள்விப்படாத, இந்த குரலை கேட்காத இடதுசாரி மேடைகளோ இல்ல கலை இலக்கிய இரவு மேடைகளோ இருக்காது. அந்த அளவுக்கு தன்னுடைய வசீகர குரலால மக்கள் மனசுல ஆக்கிரமிச்சவர் திருவுடையார். திருவுடையான் அப்படிங்கிற மிகப்பெரிய பாடகர். சொந்த ஊரு சங்கரன் கோயில். ஒரு நெசவு குடும்பத்துல பிறந்தவர். ஒரு சாதாரண அடிப்படையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அதே நெசவு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மக்களை ஈர்த்த மகா கலைஞர். அவர் நினைச்சிருந்தாருன்னா சினிமாவுக்குள்ள கோல வச்சிருக்க முடியும். அதே மாதிரி வேற வேற மேடைகள்ல, பக்தி மேடைகள்ல நிறைய போயிருக்க முடியும். ஆனா மக்களிசை பாடல்கள் தான் பாடுவேன் அப்படிங்கிற உறுதியோட பெரும்பாலான கலை இலக்கிய மேடைகளை ஆக்கிரமிச்சவர். பொதுவாகவே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துல பெரும்பாலான நகரங்கள்ல கலை இலக்கிய இரவு நடத்துவோம். எப்படி அப்படின்னா, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு துவங்கும், காலையில ஒரு 5:30 மணிக்கு முடியும். ஏறத்தாழ ஒரு 12 மணி நேரம் மக்கள் உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய நிகழ்வு அதுக்குள்ள இருக்கும். அதுக்குள்ள பாட்டு இருக்கும், ஆட்டங்கள் இருக்கும், மக்களுடைய கலைகள் இருக்கும், தனி பேச்சு இருக்கும், பட்டிமன்றம் இருக்கும், வழக்காடு மன்றம் இருக்கும். இதுக்கு நடுவுல புத்தக வெளியீட்டு நடக்கும். இவ்வளவு நிகழ்வுகளும் ஏறத்தாழ 12 மணி நேரம் நடக்கும். இப்பவும் நடக்குது. இதுல சாயங்காலம் 6 மணிக்கு மக்களை அழைக்கிறது யார் அப்படின்னா பாடகர்கள். அதுலயும் அண்ணன் திருவுடையானை பொறுத்த வரைக்கும் மற்ற பாடல்கள்ல நிறைய வித்தியாசப்படக்கூடியவர். நீங்க நம்ம சினிமாவில் பார்க்கக்கூடிய ஒரு கச்சேரி அப்படின்னா கீபோர்டு இருக்கும், ரிதம் செக்ஷன் இருக்கும், ஸ்ட்ரிங் செக்ஷன் இருக்கும், பிராஸ் செக்ஷன் இருக்கும், ப்ளோயிங் செக்ஷன் இருக்கும், இவ்வளவு இருக்கும். ஆனா மக்களிசை பாடல்கள் அப்படி ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க. என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு தவில் இல்லைன்னா ஒரு தவில், ஒரு தபேலா, 2 கருவிகளை மட்டும் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட நம்முடைய கருத்து போய் சேரணும் அப்படிங்கிறதா பொது உடைமை மேடைகள்ல இருக்கக்கூடிய பாடகர்களுடைய நோக்கமா பெரும்பாலும் இருக்கும். அதுலயும் குறிப்பா நாங்கள்லாம் எப்படி போவோம் அப்படின்னா, கிடைச்ச வாத்திய கருவி வச்சுக்கிட்டு மேடையில போய் பாடுவோம். ஒரே ஒரு தவில் இல்ல, வாய்ப்பு இருந்து அந்த கலை இலக்கிய இரவுல வசூலாகி இல்ல தோழர் வாங்க ஒரு தபலாவும் சேர்த்து கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னா 2ஐயும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு பாடுவோம். ஆனா கருணாநிதி மாதிரி உள்ளவங்க ஒரு தபலா ஒரு கீபோர்டு வச்சு பாடுவாரு. ஆனா இவங்க எல்லாருல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டவர் யார் அப்படின்னா அண்ணன் சங்கை திருவுடையார். அது எப்படி அப்படின்னா, அவரே தபலா வாசிச்சுக்கிட்டு அவரே பாடுவார். இது எல்லாருக்கும் வாச்சிராது. ஒரு கலைஞரை தபலா வாசிச்சுக்கிட்டு அவரே பாடுறது. கூட ஒரு சுதிப்பட்டி வச்சிருப்பாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் தம்பி முகர் சிங் வாசிப்பார். இப்படி பாக்குறதுக்கு எனக்கே வித்தியாசமா இருக்கும். அப்படித்தான் அண்ணன் எனக்கு அறிமுகம். அதுல குறிப்பா எளிமைனா என்னன்னு அவர்கிட்ட கத்துக்கலாம். ஒரு அரக்கை சட்டை, ஒரு காக்கி கலர்ல ஒரு 4 முழ வேட்டி. பெரும்பாலும் இதுதான் அவருடைய அடையாளம். எப்ப அந்த தாடியை ட்ரிம் பண்ணுவாரா மாட்டாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த குரல் இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு மாறுபட்ட குரல். அவரை பொறுத்த வரைக்கும் சீர்காழி கோவிந்தராஜன் மேல அதீத பிரியம் உள்ளவர். அவரு கலை இலக்கிய இரவு மேடைகள் தாண்டி, பொது உடைமைக்கான பாடல்கள் தாண்டி ரொம்ப விரும்பி பாடுறது, கச்சேரியில கூட்டு போனா எந்த பாட்டு பாடுவார் அப்படின்னா, அதுலயும் குறிப்பா சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல்கள் தான் பாடக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா, இந்த கலை இலக்கிய இரவு மேடைகள்ல எப்படி இருக்கு அப்படின்னா, சொன்னேன் இல்லையா, சாயங்காலம் 5:30 மணிக்கு நாங்க பாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா கலை இலக்கிய இரவு ஆரம்பிக்க போகுதுன்னு மக்கள் குழும ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அதுக்கடுத்து ஏதாவது ஒரு தலைவருடைய பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். முடிஞ்ச உடனே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கவியரங்கம் ஓடின பிறகு பாத்தீங்கன்னா மக்களுக்கு லேக ஒரு சின்ன கலைப்பு தட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்த யார் ஆக்கிரமிப்பாங்க அப்படின்னா பாடகர்கள் தான் ஆரம்பிப்பாங்க. நீங்க கலை இலக்கிய மேடைகள்ல ஒரு பேச்சாளர் 1 மணி நேரம் பேசிட்டு போயிடுவார். ஒரு கலைக்குழு அந்த நிகழ்த்துக்களை நிகழ்த்திட்டு போயிடுவாங்க. ஒரு பட்டிமன்றம் முடிக்கிறவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு கவிதை வாசிக்கிறவங்க தனியா ஒரு கவிதையை வாசித்து இறங்கி வீட்டுக்கு போயிடலாம். ஆனா பாடகர்கள் மட்டும் அப்படி போக முடியாது. சாயங்காலம் 5:30 மணிக்கு பாட வந்தான் அப்படின்னா காலையில 5:30 மணிக்கு ஒரு பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, விடியுது பொழுது விடியுது அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு முடிச்சோம் அப்படின்னா கலை இலக்கிய இரவு முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகுதான் ஊர்ல எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு அந்த நேரத்துல போய் ஒரு டீ கடையில கிடைக்கிற டீயை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு பஸ்ல உறங்கிக்கிட்டு வீட்டுக்கு போற வழக்கம் தான் கலை இரவுல பாடக்கூடிய கலைஞர்களுக்கான வழக்கம். அதுலயும் அண்ணன் திருவுடையானை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, ஆரம்பத்துல
அண்ணன் கரிசல் கோயில் கிருஷ்ணசாமியுடைய குழுவுல தபலா வாசிட்டு இருந்தாரு. இவருக்கு ஆரம்பத்துல பக்தி பாடல்கள் கோயில்ல நிறைய பாடிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு பொது உடைமை இயக்கங்களால ஈர்க்கப்படுறாரு. குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால ஈர்க்கப்படுறாரு. ஈர்க்கப்பட்ட பிறகு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகள், அதே மாதிரி கலை இலக்கிய இரவு மேடைகள்ல பெரும்பாலும் ஆக்கிரமிச்ச ஒரு கலைஞனா இருப்பாரு. இன்னும் அவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, எந்த மேடைக்கு போனாலும் எந்த பாட்டு எடுத்தாலும் அவருக்குன்னு ஒரு சில டைப் வச்சிருப்பார். அந்த டைப்புக்கு அந்த பாட்டை இவர் கொண்டு வந்து பாடுற அழகே ரொம்ப தனியா இருக்கும். நம்ம உச்ச சாயி நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா ரொம்ப அழகா சாதாரண ஒரு பாட்டை பாடிப்பார். எனக்கு அவர் பாடின பாடல்கள், ஒரு சில பாடல்கள் அவரால் தான் அறிமுகமானுச்சு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அவர் பாடினது என்ன அப்படின்னா, பாடல் எடுத்து பாடுக மனமே பாரதம் கேட்கிறது, கடும் கோடையில் காய்ந்த குவளையம் பாவம் குளிர்மழை கேட்கிறது. பாடல் எடுத்து பாடுக மனமே பாரதம் கேட்கிறது. அப்படி எனக்கு என்ன, பெரும்பாலும் நம்ம டக்கர டக்கரன்னு பாடுவோம். ஆனா இவர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கர்நாடக சங்கீத சாயல்ல பாடுறாரு அப்படின்னு தான் முதல்ல நான் அவரை திரும்பி பார்த்தேன். இது மாதிரி நிறைய பாடல்கள் அவர் பாடித்தான் நமக்கு அறிமுகம். அதுலயும் குறிப்பா நீங்க மத ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு ரொம்ப அழகான பாட்டு, மசூதி மேலே உட்கார்ந்த பின்னே மாதா கோயிலில் உட்கார்ந்த பின்னே ஆலய கோபுரம் மேலே வந்தொரு அண்டங்காக்கா உட்கார்ந்ததே கா 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 அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை அவர் பாடின பிறகுதான் நான் மேடைகளை உள்வாங்கி மறுபடியும் பாட ஆரம்பிச்சேன். அதே மாதிரி பல பாடல்களை சொல்ல முடியும். அதுல குறிப்பா இவர் ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தனுடைய ஒரு பாட்டு வரும், தமிழா நீ பேசுவது தமிழா, அந்த பாட்டு. அதே மாதிரி அந்த இந்தியா 2001 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் அணுகுண்டு வெடிச்சாங்க பொக்ரான்ல. இந்த அணுகுண்டு சோதனையை எதிர்த்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இனிமேலுக்கு புல்லு பூண்டு முளைக்குமா அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டு கானடா ராகத்தை அடிப்படையா வச்சு நிறைய சினிமா பாட்டு வந்திருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும் அப்படின்னு தெரியல. அப்படி ஒரு அழகான பாட்டு இவர் பாடித்தான் இந்த பாட்டும் எனக்கு அறிமுகம். என்ன பாட்டு அப்படின்னா, வாழும் மண்ணை இழந்து விட்டால் அடைய முடியுமா, வானவில்லை தூரிகையால் வரைய முடியுமா, வாழும் மண்ணை இழந்து விட்டால் அடைய முடியுமா, அப்படிங்கிற இந்த பாட்டு. நீங்க கவிஞர் ஏகாதசி எழுதுன ஆத்தாவோலும் ஜேல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பாடுவாங்க. இதை முதல்ல மெட்டமைச்சது அண்ணன் கரிசல் கருணாநிதி. அதுக்கடுத்து இவர் ஒரு வழக்கத்துல அண்ணன் வேற ஒரு மெட்டமைச்சிருப்பாரு சங்கை திருவுடையான். இவர் பாடுறது வேற ஒரு அழகுல இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு பாட்டையும் இவர் வடிவத்துக்கு இவர் ஒரு வித்தியாசமான பாடல் பாடக்கூடியவர். எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, அவருடைய பாடல்கள்ல ஒரு தபலாவே அவரே இசைச்சுக்கிட்டு அவரே பாடி, கூட ஒரு முகர்சிங், கூட ஒரு சுதிப்பட்டி வச்சு அந்த பாட்டுல கொஞ்சம் கூட சுதி விலகாம பாடுறதுல அசகாய சூரனா. அதுல நாங்கள்லாம் மேடையில் நின்றுட்டு பாடுவோம், அவர் உட்கார்ந்துக்கிட்டு பாடக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாடகர், மிகச்சிறந்த சிந்தனைவாதி, ஒரு இடதுசாரி இயக்கத்தின் மேல மிக பற்றோட இருந்தவர். எப்படிப்பட்டவர்னா, பெரும்பாலான கலைஞர்கள் எப்படி வருவாங்கன்னா இடதுசாரி அமைப்புகளுக்கு வருவாங்க, வந்துட்டு இடதுசாரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டு வெளியில தெரிஞ்ச உடனே கண்டுக்காம அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற இடங்களுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா அண்ணன் திருவுடையான் மாதிரியானவங்க, அவரு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர். அந்த பகுதிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருந்து பணியாற்றியவர். அதே மாதிரி அந்த கைத்தறி தொழிலாளர் தொழிற்சங்கத்திலையும் பொறுப்பாளரா இருந்து பணியாற்றவர். ரொம்ப சாதாரண குடும்பம், கூட்டு குடும்பமா வாழ்ந்தவர். அவரு இன்னும் நிறைய சினிமா பாடல்கள் ஒரு பக்கம், குறிப்பா விருமாண்டி மாதிரியான பல படங்கள்ல அந்த கருமாத்தர் காட்டுக்குள்ளே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு அவர் பாடினதான். இப்படி ஒரு சில சினிமா பாடல்களும் பாடியிருக்காரு. அதுலயும் குறிப்பா கொள்கைக்கு ஒத்து வரல அப்படின்னா அந்த பாட்டை பாட மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி இருந்தவர் சங்கை திருவுடையான். அந்த மிகச்சிறந்த கலைஞன் இன்னும் பல ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டியவர். என்ன சூழல் அப்படின்னா, எப்பவுமே பஸ்ல போறவர் அந்த காலகட்டத்தில் யதார்த்தமா திடீர்னு ஒரு கச்சேரியை முடிச்சுட்டு வர்றப்ப ஒரு சின்ன கார், இண்டிகா கார்ல
விபத்துக்கு உள்ளாகி இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சுட்டாரு. ஒரு மக்களுக்காக, மக்கள் அதாவது பேச முடியாத வாயற்ற மக்களுடைய ஒரு குரலா இருந்த ஒரு கலைஞன். இன்னும் வாழ்ந்திருந்தா இன்னும் நமக்கு நிறைய பாடல்கள் கிடைச்சிருக்கும், இன்னும் பல மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும். என்னன்னு தெரியல, இயற்கை யாரை எப்படி செய்யுது அப்படிங்கிறது தான் இயற்கையுடைய ஆச்சரியம். அந்த வகையில் அண்ணன் தங்கை திருவுடையான் அவருடைய நினைவை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.